அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸ்டவ் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்குனா பீன்ஸ் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது கேரட், அதுவும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இதுக்கு அடுத்தது கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். குடமிளகா, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சூப் நம்ம திக்காகணுன்றதுக்காக நம்ம இதை சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்து கடைசியில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. நம்ம சுட சுட வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம சுட சுட வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.